ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமையன்று ஜப்பானில் 7.6 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கிழக்காசிய நாடான ஜப்பானின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள ஹோக்கைடோ, அமோரி, தோஹோகோ ஆகிய பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் கடல் பகுதியில் இந்திய நேரப்படி இரவு 2:44 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. 20 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.7 பதிவாகி உள்ளது என தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து 4.5 முதல் 5.7 வரையிலான ரிக்டர் அளவில் 3 சிறிய நில அதிர்வுகளும் ஏற்பட்டன. இதைத் தொடர்ந்து 1 மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் எழும்பலாம் என்ற சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். நில அதிர்வுகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் உயிர் சேதங்கள் குறித்து முழுமையான தகவல்கள் இதுவரை எதுவும் வெளியாகவில்லை. நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்தடுத்து ஏற்படும் நிலநடுக்கங்களால் ஜப்பானிய மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர்.